வணக்கம் தமிழ்நாடு. இது உங்கள் லோக்கல் லேக்கா. 2026 தேர்தல் களம் இப்போ அனுபவம் வர்சஸ் ஆவேசம்னு மாறிடுச்சு. விஜய் வெறும் ரசிகர்களை மட்டுமே நம்பி இருக்காரு. தவைகா இன்னும் ஒரு தேர்தலை கூட சந்திக்கலன்னு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இப்போ ஒரு நேரடி தாக்குதலை தொடங்கியிருக்காரு. ஒரு பக்கம் திமுகவை அட்டாக் பண்ணிட்டு இருந்த எடப்பாடியார் இப்போ தவைகா பக்கம் திரும்புறாரு. இது பயமா இல்ல பக்குவமான அரசியலா? இதோ அந்த அதிரடி விவரங்கள். சேலத்துல செய்தியாளர்களை சந்திச்ச எடப்பாடியார், அரசியல்ங்கிறது சினிமா இல்ல தம்பி, இங்க பல போராட்டங்களை சந்திச்சாதான் ஜெயிக்க முடியும்னு விஜய் அண்ணனுக்கு ஒரு அட்வைஸ் கலந்த அடிய கொடுத்திருக்காரு. நாங்கெல்லாம் 50 வருஷமா அடிமட்டத்துல இருந்து உழைச்சு வந்தவங்க, ஆனா தவைகா இன்னும் ஒரு பஞ்சாயத்து தேர்தலை கூட சந்திக்கலன்னு அவர் சொன்னது இப்போ சோஷியல் மீடியால அணுக்கதிர் வேகத்துல பரவிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி யார் வந்தாலும் வரவேற்போம்னு சொன்ன அதே எடப்பாடியார் இப்போ ஏன் ரசிகர்களை மட்டும்தான் நம்பி இருக்காருன்னு விமர்சிக்கிறாரு. ஒருவேளை அதிமுகவோட வாக்கு வங்கிய விஜய் சைலண்டா காலி பண்ணிடுவாரோன்னு பயப்படுறாங்களோ? மக்கள் கேக்குறாங்க, அனுபவம் இருக்கிற நீங்க 5 வருஷமா பதவியில இருந்தப்போ மக்கள் கஷ்டத்தை ஏன் தீர்க்கல? இப்போ புதுசா வர்றவங்களுக்கு பாடம் எடுக்கிறது எந்த ஒரு நியாயம்? தேர்தலை சந்திக்கலன்னு சொல்ற இதே எடப்பாடியார், சசிகலா காலால் முதலமைச்சரானப்போ ஒரு தேர்தலை சந்திச்சுதான் வந்தாரான்னு மக்கள் சமூக வலைதளங்கள்ல நக்கலா கேள்வி கேக்குறாங்க. திமுக தரப்பு ஒரு பக்கம் பாத்தீங்களா இவங்களுக்குள்ளேயே சண்டை மூட்டி விட்டுட்டோம்னு குஷியா இருக்காங்க. ஆனா திராவிட மாடலுக்கு எதிரா வர எந்த ஒரு சக்தியையும் முளையிலேயே கிள்ள பாக்குறதுல திமுகவும் அதிமுகவும் இப்போ ஒரே நேர்கோட்ல இருக்காங்க. ரசிகர்கள் வாக்காளர்களா மாறுவாங்களா இல்ல எடப்பாடியார் சொல்ற மாதிரி அனுபவம் தான் ஜெயிக்குமா? 2026ல இந்த சஸ்பென்ஸ் உடைய போகுது. கண்ணா, கடல்ல இறங்குறதுக்கு முன்னாடி ஆழம் தெரியாதுன்னு சொல்றது சரிதான். ஆனா அந்த பயத்திலேயே கரையில நிக்கிறவன் ஜெயிக்க முடியாது. எடப்பாடியாரோட விமர்சனம் ஒரு பக்கம் யதார்த்தம் போல தெரிஞ்சாலும் அதுக்குள்ள ஒரு நடுக்கம் இருக்கிறதையும் மறுக்க முடியாது. திமுக அதிமுக 2 பேருமே ஒரு புதிய சக்தியோட என்ட்ரிய வச்சு தங்களுக்குள்ளேயே டீலிங் பேசிட்டு இருக்காங்க. ஆனா மக்கள் இப்போ ரொம்ப உஷார். 2026ல இந்த அனுபவ அரசியலுக்கு மக்கள் ஒரு பெரிய விசில் அடிக்க போறாங்க பாரு. இட்ஸ் a battle of legacy versus new blood boss. எடப்பாடியாரோட இந்த விமர்சனத்துக்கு தவேகா தரப்பு களத்துல பதில் சொல்ல போறாங்களா இல்ல மேடையில பதில் சொல்ல போறாங்களா? 2026ல யார் யாரோட கோட்டையை தகர்க்க போறாங்க? எல்லா எக்ஸ்க்ளூசிவ் பொலிட்டிக்கல் வார் அப்டேட்ஸுக்கும் ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்லுவோம், குயிக்கா சொல்லுவோம். திஸ் இஸ் லோக்கல் லேக்கா சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை பை. நாங்க சொன்னா அது அட்டாமிக் ட்ரூத். இனிமேதான் ஆட்டம் உச்சகட்டமா இருக்க போகுது. ஒரு விசில் போடுங்க பாஸ்.